நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே முதலாவது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலும் நாங்கள் சிறு வயதில் இருந்தே பாடமாக்கின சொன்ன எங்களுடைய நாவுகளால் மொழிந்த மிக முக்கியமான ஒரு விடயம் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நலவு அல்லது கெடுதி அது எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய தக்தீரினுடைய விதியினுடைய அடிப்படையிலே நடைபெறுகின்றது என்ற ஈமான் சிறு வயதில் இருந்தே எங்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவது நானும் நீங்களும் அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே ஏற்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஊருக்கு ஏற்படக்கூடிய அது நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இது அனைத்தும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சிறிய பாலகனுக்கு விளங்கப்படுத்துவது போல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் விளங்கப்படுத்துகிறான். வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா. உங்களோட சந்தோஷம், உங்களோட துக்கம் உங்களை சிரிக்க வைக்கிறது, உங்களை சஞ்சலத்தில் ஆழ்த்துறது, சிந்திக்க வைக்கிறது. இது ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தான். வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா. உயிர் கொடுக்கிறதும் உயிர்களை எடுக்கிறதும் பறிக்கிறதும் ஒன்றை உருவாக்குவதும் இல்லாமலாக்குவதும் அழிப்பதும் இது ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வினுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. எனவே நானும் நீங்களும் ஈமானை பறிகொடுத்து விடக்கூடாது. பல இடங்களிலே பல நிலைமைகளிலே பல போது பல விடயங்கள் நடந்தேறலாம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபையன லஹும் அன்னஹுல் ஹக். உலகத்திலே பல பகுதிகளிலே உலகத்தினுடைய பல மூலை முடுக்குகளிலே நாங்கள் எங்கட அட்டாட்சிகளை மக்களுக்கு காண்பிப்போம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் உண்மையானவன் என்ற செய்தியை மக்கள் உணர்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நான் சொல்கிறேன், இது உலகமே இது சோதனையினுடைய உலகம். சோதனை மௌத்தாகும் வரைக்கும் மாறி மாறி ஒவ்வொன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்திலே சில நேரம் குடும்பத்தினுடைய பிரச்சனை, சில நேரம் தொழில் பிரச்சனை, சில நேரம் உடல் ஆரோக்கியமின்மை நோயினுடைய பிரச்சனை, அல்லது அவருக்கு சிந்தனை அதிகமாகி இப்படியான பல பிரச்சனைகள் பல சோதனைகள் உலகத்திலே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே என்ன சொல்கிறீர்களே, இது ஒரு முஃமினாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தீய மனிதனாக இருந்தாலும் சரி அவர்களை பொறுத்து இது சில சந்தர்ப்பங்களிலே சோதனையாகவும் சில சந்தர்ப்பங்களிலே வேதனையாகவும் மாறிவிடுகின்றது. முஃமின்களுக்கும் சோதனை வரும். சில நேரம் எங்கள் உள்ளத்தில் சிந்தனைகள் வரலாம், நாங்கள் தொழுகிறோம் தானே, நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் தானே, நாங்கள் சக்காத்து கொடுக்கிறோம் தானே, நாங்கள் இன்னும் அமல்களிலே ஈடுபடுகிறோம் தானே. சூரத்து ரூம், அதாவது சூரத்துல் அன்கபூத், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்கிறான், அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் கலிமாவை சொல்லிட்டோம் என்பதனால அப்படியே விடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா? அல்லாஹ் சொல்றான், இல்ல, நாங்கள் சோதிப்போம். ஃபலயஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். இதில் யார் உண்மையாளர்கள்? அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ரெண்டு நிலைமைகள் தான். ஒன்று இன்பம் துன்பம், இவைகள் மாறி மாறி வரலாம். இந்த ரெண்டு நிலைமைகளிலும் இதனை ஏற்படுத்தியது அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தான் என்ற எண்ணம் எங்கள் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு தொழுகையிலே சொல்றோமே, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், ஏந்த தொழுகை, ஏந்த இந்த வணக்கங்கள், ஏந்த நான் உயிர் வாழ்வது, நான் மரணிப்பது, ஏந்த கிரிகைகள் இதெல்லாம் உனக்கு தான், உனக்காக வேண்டிதான் சொல்றோமா இல்லையா? நாவால இதை உடம்பாக நாங்கள் சோதிக்கப்படுகிறோம்.
இந்த நேரத்திலேயும் இப்படியான சந்தர்ப்பங்களிலேயும் சில மக்கள் சொல்லுவாங்க, இது இழந்தவங்களுக்கு தான் அதனுடைய வருத்தம் தெரியும், அடுத்தவங்க பேசுவாங்க, பொறுமைடுவாங்க, அதுடுவாங்க, இதுடுவாங்க. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பெரியோர் இழப்பை இழந்தவர்கள் ஈமானையும் இழந்து விட வேண்டாம். உலகத்தினுடைய பொருளாதாரங்களை இழந்தோம், வீடை இழந்தோம், சொத்தை இழந்தோம், செல்வங்களை இழந்தோம், ஈமானை இழந்து விட வேண்டாம். சந்தோஷமாக சொல்லுங்கள், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், மறுபடியும் தருவதற்கு அவன் சக்தியுள்ளவன் என்ற ஆழமான எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், ஒரு பாடம், நீங்க பூரணமான முஃமினாக ஆக முடியாது. எதுவரை என்றால் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னமா அஸாபக லம் யகுன் லியுஃதிஅக வமா அஹ்தஅக லம் யகுன் லியுஸீபக. உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்களை ஒன்றும் தப்பி போக இருக்க இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும், என்ன நடந்தாலும், நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும், நீங்க எவ்வளவு பாதுகாப்புல இருந்தாலும், எவ்வளவு நீங்க அதாவது உங்களுடைய திட்டங்களை போட்டு இருந்தாலும், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அது நிச்சயமாக சத்தியமாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும். தொடர்ந்து சொல்லிக் கொடுத்தார்கள், ஒமா அஸ்தஅக லம் யகுன் லியுஸீபக. எது உங்களை விட்டு தப்பி போனதோ, எது உங்களுக்கு கிடைக்க இல்லையோ, உங்களுக்கு வரையிலையோ, அந்த ஆபத்தில இருந்து, அந்த சோதனையில இருந்து நீங்கள் தப்பிக்கொண்டீர்களோ, இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்தது. அருமையான சோதனையாளர்களே, அந்த எண்ணம் எங்களுக்கு சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், வலனபுலுவன்னகும் بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات. பசி, பட்டணி, உயிர் சேதம், இது எல்லாத்தையும் கொண்டு நாம உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொன்னது சொல்லிட்டு அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் சொல்லிருக்காங்களே, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள். சுப செய்தி யாருக்கு இருக்குது? யாரு பொறுக்கிறார்களோ, இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது, இது அல்லாஹ் தான் தந்தான். பொறுப்பு. உலகத்திலே ஒன்றும் இல்லாதவர்களாக வந்தோம். வீடை தந்தான், செல்வத்தை தந்தான், வாகனத்தை தந்தான், மனைவி மக்கள் குழந்தைகளை தந்தான். அவனே எடுத்துக் கொண்டான், அவனே பறித்துக் கொண்டான். யாருக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்க முடியாது. எனவே துனியா ஒரு சோதனை கூடம், இதிலே எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய செல்வம் அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஏழ்மை அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய நோய் அதுவும் நிரந்தரம் கிடையாது. இப்படி எத்தனையோ விடயங்களை எடுத்துக்கொண்டால் அன்பான சகோதரர்களே, இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாசலாக இருக்கலாம், சில நேரம் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அதுவும் கடந்து போகும் என்று நாங்கள் வலிமையாக சொல்வதை போல அன்பான சகோதரர்களே, ஒரு கட்டம் வரும் பொழுது அதனை தாண்டி நானும் நீங்களும் அடுத்த இடத்துக்கு செல்ல இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, முதலாவது இந்த ஈமானை நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இதிலே சோதிக்கப்பட்டவர்கள், இதிலே பாதிக்கப்பட்டவர்கள், பல்நேரம் இது எங்களுடைய நாட்டினுடைய முழு மக்களாகவும் கூட இருக்கலாம். ஒரு சாரார் சொத்தையும் செல்வத்தையும் இழந்து பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாரார் உள்ளத்தால் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்களே என்ற கவலையால் அவர்கள் உள்ளத்தால் சோதிக்கப்படுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த சோதனையினுடைய பின்னணி அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு இத கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு கூட்டத்தை, ஒரு சாராரை நேசித்தால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை சோதிக்கின்றான் என்ற கருத்தை அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சோதனைகள் தானே என்று இதனை லேசாக கடந்து சென்று விட முடியாது. இந்த சோதனையின் பின்னணியிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களிடத்திலே இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், வபலவ்னாஹும் பில்ஹஸனாதி வஸ்ஸய்யிஆதி லஅல்லஹும் யர்ஜிஊன். நலவை கொடுத்து
சோதனைகளை, ஆபத்துகளை, துன்பங்களை கொடுத்து நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம், எனக்கு எந்த ஆபத்தும் வரல, நான் நல்லாகத்தான் இருக்கிறேன், என் குடும்பம் நல்லாகத்தான் இருக்குது, என் வீட்டு கொண்டும் நடக்கல, என் வாகனத்தை கொண்டும் நடக்கல, என் தொழில் செய்யக்கூடிய இடத்து கொண்டும் நடக்க இல்லை. சோதனை, இதுவும் சோதனை. அல்லாஹ் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நியமத்தை அப்படியே எங்கள்கிட்ட பாதுகாத்து வச்சு எங்களை சோதிக்கிறான். சில நேரம் சில நிலைமைகளை ஏற்படுத்தியும் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சோதனையினுடைய பின்னணி என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதுதான். பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டு மன்றாடி பாவங்களை அழித்து இல்லாமலாக்கி இபாதத்துகளிலே அதிகமாக ஈடுபட்டு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு என்று பேசுறோமே, இந்த சோதனையில எங்கட மஸ்ஜிதுகள் எத்தனை பேர் தொழுகைக்கு கூடி இருக்கிறாங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரிலே எத்தனை தொழுகைகள் வீணாக்கப்படுகிறது? அதனையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இந்த சோதனையே நாங்கள் அல்லாஹ்வுக்கு தூரம் போறதுனால அன்பான சகோதரர்களே, நாங்க இன்னமும் அந்த இடத்துக்கு வரலன்னா கஷ்டமாய். எல்லாரும் படிப்பினை எடுக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். என்ன நியமம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சாரா வேண்ட உடைமைகள், உயிர்கள், பொருள்கள், வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு சாராரினுடைய தேவைகள் என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், இவர்கள் தன்னுடைய திசையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். அல்லாஹ்வினுடைய நெருக்கம், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்துக்குரிய செயலை செய்ய வேண்டும். நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ், அல்லாஹ் விரும்பின கூட்டத்தை சோதிக்கிறான் ஏன் தெரியுமா? அந்த மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி. எனவே அவர்களுக்கு அந்த சோதனை ரஹ்மத்தாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதன் சோதனையிலே சோதிக்கப்பட்டு அவன் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை, நெருக்கத்தை திருப்புவானாக இருந்தால் அந்த சோதனை அவனுக்கு ரஹ்மத். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு சோதிக்கப்பட்டும் இன்னும் மஸ்ஜிதுக்கு வரையில, இன்னும் நான் 5 நேரம் தொழணும் என்ற உணர்வு வரையில, இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும் என்ற உணர்வு வரையில, இன்னும் குர்ஆனை பரப்பணும் என்ற உணர்வு வரையில, இன்னும் நல்ல காரியங்கள் செய்யணும் என்ற உணர்வு வரையில, இன்னமும் சண்டைதான், இன்னமும் பிரச்சனை தான், இன்னமும் கோல் தான், இன்னமும் புறம் தான் என்ற பாவத்திலே இருப்போமாக இருந்தால் அன்பான சகோதரர்களே, இது லேசான சோதனை இல்லை. இந்த சோதனையால நாங்கள் பெரும் ஆபத்தை அடைய இருக்கிறோம் என்பதனை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சோதனைகளின் மூலமாக யாருக்கு தௌபாவினுடைய பாக்கியம் கிடைத்ததோ இந்த சோதனை அவர்களுக்கு ரஹ்மத். யாருக்கு இந்த சோதனைகளின் மூலமாக இன்னமும் தௌபாவினுடைய பாக்கியம் கிட்டவில்லையோ, கிடைக்கவில்லையோ, அந்த எண்ணம் வரவில்லையோ, அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்திலே இருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலே நாங்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலேயும் சில நேரம், சில சந்தர்ப்பங்கள் மக்கள் இன்பமாக லேசாக கருதக்கூடிய கொஞ்சம் வானம் திருட்டி விட்டால், மலையினுடைய மேகம் தென்பட்டு விட்டால், ஹதீஸ்களிலே வருகிறது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி விரைந்து செல்வார்கள். மஸ்ஜிதை நோக்கி செல்வார்கள். அமலிலே, இபாதத்திலே கவனம் செலுத்துவார்கள். புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுடைய நிறம் மாறுகிறது? இமாம் சுஹைபியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதன் முஸ்தக்பில அவ்தியதிஹிம் قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم. இமாம் சுஹைபியார்களே, அந்த முன்னைய நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு ஒரு மலை மேகம் தென்பட்டது. அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு மழை பொழிய போகின்றது, மலையினுடைய நீர் கிடைக்க போகின்றது. எல்லா மக்களும் ஒரு இடத்திலே சேர்ந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய பலமான ஒரு காற்றை உருவாக்கினான். அந்த காற்றினால் அவர்கள் முற்று முழுதாக அழிக்கப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், பல் ஹுவ, அதாவது இதனை கண்டு இது ஆரிதும் மும்திருனா, எங்களுக்கு
மழை பெய்யக்கூடிய மேகம் என்று நாங்கள் ஆறுதல் அடைந்து நிம்மதி அடையக்கூடாது. இதற்குள்ளால் அல்லாஹ்வினுடைய சோதனை இருக்கலாம் என்பதனை நான் பயப்படுகிறேன் என்ற கருத்தை அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரிகளே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் சுவர்க்கம் நுழையாமல் யாருக்கும் சுவர்க்கம் நுழைய முடியாது. இவ்வளவு சிறப்புகளை பொதிந்து கொண்ட அந்த நபியே இந்த நிலைமைகளை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால், அன்பான சகோதரிகளே, எங்கட பயம் என்கிற என்ன பயம் இந்த சோதனைக்கு பின்னால் என்ன உள்ளத்துல வந்திருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஸ்ரீஃபா. நாம எங்கட சோதனைகளை, அத்தாட்சிகளை, நிலைமைகளை ஏற்படுத்துறது என்னதுக்கு தெரியுமா? இல்லா தஸ்ரீஃபா. உங்களோட உள்ளத்துல பயம் வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல கேள்வியாக கேட்கிறான், அஃப அமின அஹ்லுல் குரா அய்யத்தியஹும் பக்ஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். ஒரு கிராமவாசி, ஒரு கிராம மக்கள் அவங்க எங்கட சோதனை வராது என்று அச்சம் தீர்ந்து அவர்கள் இரவிலே நிம்மதியாக தூங்குகிறார்களா? இன்னொரு இடத்துல கேட்கிறான், அவ அமின அஹ்லுல் குரா, தொடர்ந்து கேட்கிறான், அவ அமின அஹ்லுல் குரா அய்யத்தியஹும் பக்ஸுனா துஹவ்வஹு யலஅபூன். காலை நேரத்துல, முஹாவினுடைய நேரத்துல அவங்க அதாவது பொருளாதாரத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அல்லது வீணான விடயங்களிலே தன்னுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவங்க எங்களோட சோதனையை விட்டு மச்சம் தீர்ந்திருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவனே பதில் சொல்றான், ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் ஹாசிரூன். எங்களோட சோதனையை விட்டும் எங்களோட பிடியை விட்டும் பயந்து, அதாவது பயப்படாமல் இருப்பவன் யாரு தெரியுமா? நஷ்டவாளி மட்டும்தான் பயப்பட மாட்டான். இன்னொரு இடத்துல கௌமுல் காஃபிரூன், காஃபிர் மட்டும்தான் பயப்பட மாட்டான். ஈமானினுடைய உணர்வு இல்லாதவன் பயப்பட மாட்டான். எனவே அன்பான சகோதரர்களே, எங்கட அதாவது உள்ளங்கள்ல அல்லாஹ்வினுடைய இந்த மிகப்பெரிய பயம் ஏற்பட வேண்டும். இப்படியான நிகழ்வுகளின் மூலமாக இன்றைக்கு ஒருத்தருக்கு என்ன, ஒரு சாராருக்கு என்ன, நாளைக்கு எங்களுக்கு தெரியும். எங்கள் நாட்டில் எப்பொழுதும் ஒரு பகுதி ஏதாவது ஒரு அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டதுடைய வளமையும் நடைமுறையும் இருக்கின்றது. ஆனால் முழு நாடும் ஒவ்வொரு விடயத்தால பாதிக்கப்படுவது என்பது மிக குறைவான ஒன்று. ஆனால் அல்லாஹ் அதற்கும் சக்தி இல்லாதவன் இல்லை. அல்லாஹ் எல்லாம் முடியும். அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், அன்பான சகோதரர்களே, நாங்கள் மனித நேயம் என்ற அடிப்படையில் அல்லது சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால் முடியுமான உடல் ரீதியான, அதாவது பொருள் ரீதியான ஆறுதல் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் உதவியாக நடந்து கொள்வது. அன்பான சகோதரர்களே, அது முஸ்லிமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் அல்லாத மனிதனாக இருக்கட்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதாவது அவர்களுடைய ரிவாயத், சில கிராமப்புற அரபிகள் மதீனாவுக்கு வந்தார்கள். அவர்களுடைய பசியையும் பட்டணியையும் முறைப்பாடு செய்தவர்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆயத்துகளை ஓதி காட்டினார்கள். இவங்களுக்கு நாம உதவி செய்யறதா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. 2 ஆயத்துகளை ஓதி காட்டினார்கள். அதுல ஒரு ஆயத், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரே ஆத்மாவில் இருந்து தான் படைத்திருக்கிறான். முதலாவது விடயம், நீங்கள் எல்லாரும் மனிதர்கள். அன்பான சகோதரர்களே, வருத்தம் எனக்கு வந்தாலும் வருத்தம் தான், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு வந்தாலும் வருத்தம் தான், முஸ்லிம் அல்லாத மனிதனுக்கு வந்தாலும் வருத்தம் தான். ஒரு நோய் அது முஸ்லிமுக்கு வந்தாலும் நோய் தான், முஸ்லிம் அல்லாத மனிதனுக்கு வந்தாலும் நோய் தான். அது போன்று இது போன்ற இந்த இயற்கையான இடர்கள், பேரழிவுகள், அன்பான சகோதரர்களே, எப்படி இது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட, முஸ்லிம் பகுதிகளிலே ஏற்பட்ட ஒரு பெரும் சோதனையாக நாங்கள் கருதுகிறோமோ, அது போன்று அந்நிய மக்களுக்கும் இது போன்ற சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் உதவி செய்வது. 2வது ஆயத், அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், யா அய்யுஹல்லதீன
ஆமனுல்லாஹ வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நாளை மறுமை நாளுக்காக வேண்டி, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? அன்பான சகோதரர்களே, நாம் உலகத்துல எதெல்லாம் கொடுத்தோமோ அது மட்டும் தான் எங்களுக்கு மிச்சமானதே. எதெல்லாத்தையும் நாம உலகத்துல விட்டுட்டு போனோமோ அது எங்களுக்கு சொந்தமானது கிடையாது. எங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க அதை பயன்படுத்துவாங்க, பாவிப்பாங்க. சில நேரம் அட பாரதூரம் விளங்காம, அட பொறுமதியை விளங்காம வீணாக ஆக்கி விடுவார்கள். எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுகளை கொடுப்போம். எதுவாக இருந்தாலும் என்னால என்ன முடியும் கொடுக்கிறதுக்கு, கொடுக்க முடியாத யாரும் இல்லை. ஒரு சகோதர இனத்து பெண்மணி 2 பெண்ணோடோல் காடுகளை கொண்டு வந்து அந்த பொருள்கள் சேகரிக்கக்கூடிய இடத்துக்கு கொடுக்கிறார். ஏன்னா ஹதீஸினுடைய கருத்து லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல காரியம் அது சிறிதாக இருந்தாலும் அற்பமாக கருதி விட வேண்டாம். நன்மை உண்டுதான், அது அற்பமாக நினைக்கவானும். உங்களோட பொருளாதாரத்தினுடைய விகிதாசாரத்தை பொறுத்து ஒருத்தர் 1 கோடி கொடுப்பதை விட அது சிறந்ததாக இருக்கும். கொடுக்க முடியாதவர்கள் யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. எத்தனையோ மக்கள் தாகத்துல பசியில இருக்கிறார்கள். கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் எல்லா மக்களையும் நிறுத்தாட்டி விட்டு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் கேட்பானாம், ஏ அடியானே, நான் பசித்திருந்தேன், நீ எனக்கு உணவு தரலையே. நான் தாகித்திருந்தேன், எனக்கு நீ நீர் புகற்றவில்லையே. இன்னைக்கு தண்ணி கொடுக்கிறது எங்கட நாட்டில் அது ஒரு இபாதத்தாக, சதகா ஜாரியா என்ற அடிப்படையில் செஞ்சு கொடுக்கிறது எல்லாம் இபாதத் என்று நினைக்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, ஒரு வீட்டுக்கு போனதோட வேற நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல முதலாவது தண்ணீர் தான் குடிப்பாட்டுவார்கள். முதலாவது தண்ணி. அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் கேட்பாங்க, நான் தாகித்திருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ ஆடை அணிவிக்கவில்லை. இந்த ஹதீஸில் குதுஸினுடைய கருத்து முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இவன் சொல்வான், யா அல்லாஹ், நீ அகிலத்தாக என்னுடைய ரப்பு, உனக்கு எங்க தாகம், உனக்கு எங்க பசி, உனக்கு என்ன ஆடை இல்லாத நிலைமை? அல்லாஹ் சொல்வானாம், ஏண்ட இன்ன அடியான் பசித்திருந்தான், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருந்தான், நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தால் அங்கே என்னை பெற்றுக் கொண்டிருந்திருப்பாய். அடியான் தாகத்திலே இருந்து குடிக்க தண்ணீர் இல்லாமல் சிறு குழந்தைகள் தவிக்கக்கூடிய நேரம், சிறு குழந்தைகள் தண்ணீரை கேட்கக்கூடிய நேரம், சில நேரம் முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட அவர்களுக்கு தண்ணீரை புகட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் சில தினங்களுக்கு முன்னால் இருக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், அந்த தாகித்தவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். அல்லாஹ் கிடைக்கிற வேலை இது. அல்லாஹ்வை அடைய வேண்டுமா, அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னையால ஏண்டியதை கொடுப்போம், எனக்கு எதை கொடுக்கணும், எதை செய்யணும் என்றுமே எனக்கு உடல் ரீதியாக உதவிகள் செய்ய முடியும். அதையாவது செய்து கொடுப்போம். எனவே சதகால மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. சதகா என்றதும் லேசான அமலும் இபாதத்தும் அல்ல. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம பார்த்தோம் ஒரு மலையினுடைய பவர், அதனுடைய சக்தி எப்படி இருக்குது என்று முழு நாட்டு மக்களும் விளங்கி இருக்கிறாங்க. ஒரு மலை இடிஞ்சி வந்ததுல 50 குடும்பங்கள் பூமிக்குள்ளால. ஒரு மலையினுடைய பவர் எங்களுக்கு விளங்குது தானே. ஒரு 50 குடும்பத்தை ஒரு நிமிஷத்தை அழிச்சு போட்டு வச்சு இல்லாமல் ஆக்கிடுச்சு. இன்றைக்கு தண்ணீர பவர் விளங்குது. இரவுல தூங்கினாங்க, எத்தனையோ பேர் மையத்தாக வெளியாக்கப்பட்டார்கள் வீடுகளிலே இருந்து. தண்ணீர் செய்த தாண்டவம், அதனுடைய செயல்பாடு, அன்பான சகோதரர்களே, இது எல்லாத்தையும் விட நாங்க செய்யக்கூடிய இஹ்லாஸான சதகாவுக்கு பவர் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தை படைத்து உலகம் நீருக்கு மேலால் இருக்கின்றது. ஆடி அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மலைகளை நண்டினான். தயவு செய்து
கீழ் மாடியில் இடம் இல்லாத சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் மேல் மாடிக்கு போங்க. மேல் மாடியில் இடம் இருக்குது. இங்கால பகுதி பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால மூடப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் மேல் மாடிக்கு போங்க. வரக்கூடியவங்க இடைஞ்சல் இல்லாம நிற்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் மேல் மாடிக்கு போங்க. பெரிய உதவியாக இருக்கும். மலக்குமார்கள் இந்த ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மலையை விட ஏதாவது பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் சொன்னா, மலையை விட பிரமாண்டமான படைப்பு இருக்கின்றது, இரும்பு இருக்கின்றது, மலையை இடித்து தூளாக்கக்கூடியது. கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த இரும்பை விட பலமான படைப்பு? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், நெருப்பு இருக்கிறது, படைத்திருக்கிறேன், நெருப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட இரும்பாக இருந்தாலும் அந்த நெருப்புடைய அதனை இட்டு அதனை அதாவது விரும்பிய மாதிரி அதனை மாற்றிக்கொள்ளலாம். திரும்ப கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த நெருப்பை விட பலமான ஏதாவது படைப்பு? அல்லாஹ் சொன்னான், நாம் நீரை படைத்திருக்கிறேன், நெருப்பை அணைந்து விடும். திரும்பவும் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த நீரை விட பலமான படைப்பு? அல்லாஹ் சொன்னான், நாம் காற்றை படைத்திருக்கிறேன், காற்றை படைத்திருக்கிறேன். இன்னும் ஆச்சரியம் மலாய்க்காமார்களுக்கு. கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த காற்றை விட பலமான ஏதாவது படைப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், ஆதமுடைய மகன் அவனுடைய இடக்கரம் தெரியாமல் வலக்கரத்தால் செய்யக்கூடிய சதகா இருக்கின்றதே, இத்தனை சக்திகளையும் விட பலம் வாய்ந்தது. எங்கட சதகா இருக்கிறே, இந்த தண்ணி ஒன்றுமே இல்லை சதகாவுக்கு முன்னால, இந்த மண் சரிவுகள் ஒன்றுமே இல்லை எங்கட சதகாவுக்கு முன்னால. எனவே அருமையான சகோதரர்களே, எங்களுக்கு முடியுமானதை அடுத்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுவோம். சதகாவினுடைய பல சிறப்புகள் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்தையும் ஞாபகப்படுத்துவதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. நல்ல மரணத்தை கொடுக்கும் என்பது சதகாவினுடைய மிகப்பெரிய சிறப்புகளிலே ஒன்று. அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைக்கின்றது என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த சதகாவினுடைய சிறப்பினை சொல்லி காட்டினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களிலே நிலைமைகளிலே இஸ்லாமிய விழுமியங்களை பேணி முதலாவது எங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விடாமல் ஈமானை பாதுகாத்துக் கொண்டவர்களாக, இது அல்லாஹ்வினுடைய நேசத்தால் ஏற்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கான முயற்சிகளை செய்தவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த நிலைமையையும் ஏற்படுத்திக் கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட நிலைமைகளை ஏற்படுத்தி விடுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எம்மை பெற்று வளர்ந்த எங்களுடைய கண்ணியமான பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உடன்பிறப்புகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஆறுதலை கொடுத்தருள்வாயாக. இதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், உதவி செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. எத்தனையோ மக்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை இந்த மக்களுக்காக வேண்டி வாரி இறைக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தருள்வாயாக. அதை பல மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுத்தருள்வாயாக. அதை மறுமையினுடைய சேமிப்பாக அவர்களுக்கு ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த சோதனையை விட்டும் இது மாதிரியான சோதனைகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் உறவினர்களையும் ஊர் மக்களையும் பாதுகாத்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.